வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர்களில் இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஆப்ஷனில் வந்து இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் செய்வது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆப்ஷனில் இண்டிகேட்டர் வந்து எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறத விட நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன 90% மேலே நமக்கு அக்யூரசி இருக்கும். ஏன்னா நான் லைவாக ட்ரேட் பண்ணி அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். இண்டிகேட்டர் வந்து எப்போவுமே வந்து நமக்கு வந்து சரியான வந்து சில நேரங்களில் சரியாக வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் செட் ஆகாது. எல்லா நேரங்கள்லையும் இண்டிகேட்டர் நம்ம ஒர்க் ஆகாது. அதனால் நமக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் வந்து செல்லர்ஸினுடைய செல் எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்தெந்த இடத்துல கால்லையும் புட்லேயும் வந்து அவங்க ரைட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ப்ரைஸ் வந்து என்னென்ன பாயிண்டில் ரைட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம வந்து எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுறோம். அதை எப்படி பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நான் வீடியோ வந்து காலையில் மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து லைவாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே போனால் நம்ம வந்து கால்வையோ இந்த லெவல் கீழே வந்தால் புட்டோ நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலில் உள்ளே போங்க. ப்ளேலிஸ்ட்டு வந்து ஆப்ஷனுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் வீடியோ இருக்கும். காலையில் டெய்லி மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எந்த பக்கம் ட்ரேட் எடுக்கிறேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோலாம் அதில் இருக்கும். நான் டெய்லி மார்க்கெட்டில் வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் எந்த பக்கம் அன்றைக்கி புட் சைடு ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னதுக்கும் வீடியோ வச்சுருப்பேன். எல்லாமே வந்து லைவாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இது வந்து நாளைக்கு என்ன லெவல் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து முன்னாடி உள்ளே இருக்கிற வீடியோ நீங்கள் ஆப்ஷன் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் நண்பர்களே, அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து எந்த மாதிரி டேட்டாஸ் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்தெந்த இடத்துல கால் ப்ரீமியத்தில் என்னென்ன லெவலில் நமக்கு வந்து பிரேக் ஈவன் இருக்குது அப்படிங்க நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கிறது வந்து 21,700 728, அதாவது 700ங்கிற லெவலில் தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். 700ல் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம வந்து கீழே வந்து 21,400லேருந்து பார்க்கலாம் நண்பர்கள். 21,300 நம்ம எடுக்கலை, 21,400லேருந்து பார்க்கலாம். 21,400 கால் ஆப்ஷன் வந்து 373 ரூபா, புட் ஆப்ஷன் வந்து 20 ரூபா. 21,500 கால் ஆப்ஷன் 287 ரூபா, புட் ஆப்ஷன் வந்து 33 ரூபா. 21,600 கால் வந்து 210 ரூபா, புட்டு வந்து 55 ரூபா. 21,700 கால் வந்து 141 ரூபா, புட்டு வந்து 87 ரூபா. 21,800 கால் வந்து 87 ரூபா, புட்டு வந்து 132 ரூபா. 21,900 கால் ஆப்ஷன் வந்து 48 ரூபா, புட்டு வந்து 93 ரூபா. 22,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் வந்து 24 ரூபாயும், புட் ஆப்ஷன் வந்து 269 ரூபாயும் நமக்கு வந்து இப்போ இதான் லெவல். இந்த நாளைக்கு மார்க்கெட் வந்து காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த பாயிண்டில் ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து லைவாக வந்து இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்ட்டு. நீங்கள் வந்து இந்த ப்ரீமியத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட சார்ட்டில் ப்ரீமியம் எதுனா ஆப்ஷனுடைய சார்ட்டில் இந்த ப்ரீமியத்தினுடைய ப்ரைஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது லைவாக என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் லைவாக ட்ரேட் எடுப்பேன். ட்ரேட் எடுக்கும்போதே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு தான் ட்ரேட் எடுப்பேன். நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே நண்பர்களே, நான் ட்ரேட் எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை வந்து அமைக்குவோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே நண்பர்களே, குட் நைட்.